அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி செடியோட விலாக் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி கீழே இருந்து செடியெல்லாம் கொண்டு போய் பால்கனியில் வச்சுருந்தாலும் அதெல்லாம் ரீஅரேஞ்ச் பண்ணுறது தான். ஸோ ஷார்ட் போட்டிருந்தேன் இல்லையா, கொரியர் வந்தது கிவ் அவேல வின் பண்ணாதுன்னு சொல்லிட்டு அந்த பார்சலை தான் இப்போ நான் ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கேன். இதில் என்னென்னலாம் இருந்ததுன்னா, ஒரு 4 kgயோட கோகோபீட் பிரிக்கும், 4 க்ரோ பேக் 12 இன்ச்சுக்கு 12 இன்ச் க்ரோ பேக் 4 இருந்தது. அப்புறம் நல்ல குவாலிட்டியான விதைகள்லாம் இருந்தது. கார்னோட விதை இருந்தது, கீரை, சில்லி, பீன்ஸ், செடி அவரை இதெல்லாம் இருந்தது. ஒன்றுத்துலேயே கொஞ்சம் நிறைய பேக்கெட்லாம் இருந்தது. சிலதில் ஒரு பேக்கெட் இருந்தது. கீரை ஒரு பேக்கெட் தான் இருந்தது. மீதி எல்லாம் 2 பேக்கெட் 3 பேக்கெட் அப்படி இருந்தது. ஆக்சுவலி பசுமை தோட்டக்கலைன்ட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. அவங்க வந்து பெங்களூரில் அவங்கள்ட்ட நர்சரி இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க அடிக்கடி கிவ் அவே போடுவாங்க. இந்த கிவ் அவேல நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். அவங்க என்ன சொன்னாங்க, கிவ் அவேல ஒரு கார்டனிங் கிட் கொடுக்க போகிறோம். 10 க்ரோ பேக்கு, அதுக்கு தேவையான கோகோபீட் பிரிக்கு, அப்புறம் காய்கறி விதைகள் இதெல்லாம் கொடுத்துருவோம். கிவ் அவேல ஆல்ரெடி ஜெயிக்காதவங்க இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அப்போ வந்து அவங்களுக்கு கொஞ்சம் செடி வளர்க்குறதுக்குலாம் இன்ட்ரெஸ்ட் வரும். யார் வீட்டிலலாம் செடி வளர்க்கலையோ அவங்க ஈஸியாக வளர்கிற செடியெல்லாம் போட்டு வளர்க்குறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால அந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அவங்க பண்ண சொன்ன விஷயம் ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு எதுக்காக இந்த கார்டனிங் கிட் வேணும்ன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் உங்களோட கார்டனை ஒரு ஃபோட்டோ எடுத்து ஸ்டோரி போட்டுட்டு எங்களோட இன்ஸ்டா பேஜை டேக் பண்ணுங்கள். இவ்வளோ தான் சொல்லியிருந்தாங்க அவங்க. அப்போ நானும் போட்டிருந்தேன் கமெண்ட்டில், நாங்கள் 15th ஃப்ளோரில் இருக்கோம், கொஞ்சம் இருக்கிற இடத்துலலாம் செடி வச்சுட்ருக்கேன், வெயில் அவ்வளோவா வரமாட்டேங்குது, எனக்கு இந்த கிட்டு கிடச்சா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நான் கொஞ்சம் செடி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் போட்டுட்டு, அப்போ தான் நான் செடியிலேருந்து இலையை எல்லாத்தையுமே உருவி விட்டுருந்தேன். வெறும் குச்சியாக நின்றுட்டு இருந்தது. எல்லா செடியுமே காஞ்ச தொட்டி மாதிரி இருந்தது. இருந்தாலும் பரவாயில்லன்னு அதை ஃபோட்டோ எடுத்து அவங்களோட பேஜை டேக் பண்ணி ஸ்டோரி போட்டேன். அதில் மொத்தம் 52 பேர் ஸ்டோரி போட்டாங்களாம். அவங்க ஒரு ஆளுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 52 பேருக்குமே அவங்க கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. யாரும் இவ்வளோ பெரிய கிவ் அவேலாம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எல்லாருக்கும் எனக்கு 10 க்ரோ பேக் வச்சு கொடுக்க முடியாது, 52 பேர் கொடுக்கணும்னா அது ரொம்ப நிறைய ஆகும்ல. அதனால அவங்கள்ட்ட க்ரோ பேக்கே அவ்வளோ இல்லை. அவங்க ஆர்டர் பண்ணி 1 month கழித்து எல்லாருக்கும் அனுப்பி விட்டாங்க. அப்போ அவங்க சொன்னது 9 இன்ச்சுக்கு 9 இன்ச் க்ரோ பேக்கில் 3, 12 இன்ச்சுக்கு 12 இன்ச்சில் 2, காய்கறி விதைகளும் கோகோபீட் பிரிக்கும் இதெல்லாம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போது இதுவே அவங்களுக்கு ஹெவி அமௌண்ட் ஆகிறதுனால கொரியர் சார்ஜஸ் மட்டும் எல்லார்ட்ட இருந்தும் கலெக்ட் பண்ண போகிறேன்னு சொன்னாங்க. ஸோ கொரியர் சார்ஜஸ் 100 rupees பே பண்ணியிருந்தோம். ஆனால் அவங்க கொரியர்லாம் அனுப்பி விட்டு எங்களுக்கு வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க எங்கள்கிட்ட இருந்து கொரியர் சார்ஜ் கலெக்ட் பண்ணாங்க. இவங்க கிவ் அவே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு லேட் ஆனதுனால நிறைய பேர் கமெண்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் வந்து ஃபேக்கு கிவ் அவேலாம் ஒன்றும் கொடுக்குறது கிடையாது, நீங்களே ஆள் செட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கே அனுப்பிவிட்டு அவங்களே வீடியோ எடுத்து போட சொல்லி இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்லாம் போட்டாங்க. ஆனால் அது உண்மையே கிடையாது. இப்போ கூட போடுறாங்க நிறைய பேர். எத்தனையோ பேர் இந்த பார்சல் ரிசீவ் பண்ணி வீடியோலாம் போடுறாங்க. அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். நம்ம நல்லது பண்ணாலுமே ஹேட்டர்ஸ்னு ஒரு கேங் இருப்பாங்கல்ல கமெண்ட் போடுறதுக்கு, அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பத்திரமா நம்மளோட பார்சலும் வந்து ரிசீவ் ஆகிடுச்சு, வாங்கி வச்சாச்சு. ஆக்சுவலி பார்சல் வந்து எங்கள் வீட்டுக்கு வரல. என்னோட ஹஸ்பண்ட் ஒரு கொரியர் போட்டிருந்தாங்க, ஆர்டர் போட்டிருந்தாங்க. அது கொரியர் வந்து கொரியர் ஆஃபீஸில் ஃபோன் பண்ணி கேட்டப்போ இருக்குது, நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்கன்னாங்க. அப்போ அங்கே போனப்போ உங்கள் அட்ரஸுக்கு இன்னொன்று கூட இருக்குது, அதையும் கொண்டு போகிறீங்களான்னு கேட்டுட்டு தான் அதை கொண்டு வந்தாங்க. வந்த உடனே எனக்கு பயங்கர சர்ப்ரைஸு, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா எதிர்பார்க்கல. அவங்க சும்மா போய் அவங்க கொரியர் தான் வாங்கிட்டு வர்றதுக்கு போனாங்க. பார்த்தா நம்மளோடதும் வந்திருந்தது. கொரியர் வந்து அடுத்த நாள் தான் பார்சல் ஓப்பன் பண்ணோம். ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பால்கனியில் இருக்கிறதெல்லாம் நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணிடலான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்போது மிளகா செடி இருந்ததில் மிளகாலாம் கொஞ்சம் இருந்ததா அதெல்லாம் பறிச்சுட்டு, அது ரொம்ப வயசாகிடுச்சு செடிக்கு, அப்போ புது செடி வச்சுக்கலாம், அதை எடுத்துடலான்னு சொல்லிட்டு நாங்கள் அதை ரிமூவ் பண்ணிட்டோம். இருந்த மிளகா மட்டும் பறிச்சுக்கிட்டோம். செடியை பிடுங்கி எடுத்துகிட்டு அதில் இருக்க மண்ணை தொட்டும்போது உள்ள மண்புழு எல்லாம் நிறைய இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம கீழே இருந்து எடுத்துகிட்டு வரும்போது அட்டைப்பட்டி கிழிஞ்சிருந்ததுன்னு சொல்லிட்டு டப்பில் மாற்றி வச்சுருந்தோம்ல மண், அந்த மண்ணெல்லாம் கொட்டிக்கிட்டோம். கொக்கோபீட் வச்சு அதெல்லாம் ஊற்றி விட்டுட்டோம். கொக்கோபீட்டை நாங்கள் தண்ணியில் போட்டு ஊற வச்சு எடுக்கலை. இந்த கோகோபீட்டு தான் அவங்க கொடுத்தது 4 கிலோ பிரிக்கோடது. அது போக நம்ம ஊர்லேருந்து ஒரு கோகோபீட் கொண்டு வந்திருந்தோம்ல, அந்த பிரிக்கையும் சேர்த்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஆல்ரெடி கடையிலேருந்து ஒரு வாட்டி ஒரு 5 கிலோ கோகோபீட் பிரிக் வாங்கி கொஞ்சம் யூஸ் பண்ணி போக மீதி இருந்தது, அதை எல்லாத்தையுமே சேர்த்து உதுத்து விட்டுக்கிட்டோம். இந்த மாதிரி தான் கையாலே நாங்கள் ஊற்று விட்டு யூஸ் பண்ணோம். ஏன்னா தண்ணியில் போட்டு ஊற வச்சா ரொம்ப நாஸ்தியாகும், இடமும் ஸ்பேஸும் நாஸ்தியாகும், அந்த ஈரத்தில் ஒர்க் பண்ணுறதும் கஷ்டமாக இருக்கும். அது போக மண் வந்து ரொம்ப ஈரான மாதிரி இருக்கும், நமக்கு மிக்ஸ் பண்ண முடியாது இல்லை. அதனால இந்த மாதிரியே ஃபுல்லாத்தையுமே ஊற்று எடுத்துக்கிட்டோம். அடுத்து இதுதான் ஊரில் இருந்து கொண்டு வந்திருந்தா கொக்கோபீட் பிரிக்கு. இது வந்து 1 kg சைஸோடது. அப்போ மொத்தம் நம்ம 10 கிலோ கொக்கோபீட்டுக்கு பிரிக் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று 4, இன்னொன்று 1, இன்னொன்று 5 கிலோ அப்படி. அப்போ இதெல்லாம் சேர்த்து ஊற்று போடுறதுக்கே ரொம்ப நேரம் ஆச்சு. நாங்கள் மத்தியானம் 2 மணி 2:30 மணிக்கிட்ட, 2:30 மணி இல்லை, ஒரு 2:15 இருக்கும், அந்த டைமில் ஒர்க் ஆரம்பித்தது. எங்களுக்கு இது எல்லாத்தையும் முடிச்சு எடுக்கிறதுக்கு 6 மணி ஆயிடுச்சு. அவ்வளோ வேலை இருந்தது. நம்மளுக்கு பால்கனிலையும் ஸ்பேஸ் கிடையாதுல்ல, அதனால வேலை பார்க்குறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, இடி முடுக்காக இருந்தது.
அடுத்து இது வந்து நான் சொன்னேன்ல கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த கொக்கோ பீட் 5 கிலோ பிரிக்கோடது. அது நான் கொஞ்சம் கொஞ்சமாக கையாலே உடச்சி எடுத்து தான் யூஸ் பண்ணியிருந்தேன் அப்பப்போ செடி வைக்கும் போது. அதோட மீதி இருந்ததா அதையும் எடுத்து போட்டு நல்லா உடச்சிக்கிட்டோம். இதில் வந்து ஒரு கொக்கோ பீட் ஒரு மாதிரி இருந்தது. ஒன்று வந்து ஈஸியாக கையாலே உடைக்கிற மாதிரி இருந்தது. இன்னொன்று வந்து இந்த தேங்காய் உடைக்கிறதுக்கு வச்சுருப்போம்ல அதை எடுத்து போட்டு உடைச்சாதான் உடையுது. இன்னொன்று வந்து கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து உடைச்சாலே உடையிற மாதிரி இருந்தது. அப்படி ஒன்று ஒரு சைஸில் இருந்தது. மண்ணில் வந்து நிறைய மண்புழுலாம் இருந்ததுல அதை எடுத்து தனியாக ஒரு டப்பில் போட்டு வச்சுருந்தேன். எல்லாத்துலேயும் மண்ணை போட்டுட்டு எல்லா தொட்டிலையுமே ஒன்று ரெண்டு அப்படி போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு. அப்போ இங்கே இருக்கிறது மொத்தத்தையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா செடி தொட்டி வந்து ரீஅரேஞ்ச் தான் பண்ணி எடுத்து வைக்க போகிறோம். அது போக மேலே நம்ம தக்காளி செடி வீட்லேயே ரெடி பண்ணோம்ல, தக்காளியை விதை போட்டு அதை வளர்ந்து நின்றதில் அதையுமே எடுத்து மாற்றி வைக்கணும். அது ஒரு செடி அதில் பூவே விட ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. அப்போ இன்னும் அதில் வச்சுட்டு இருந்தோம்னா அது சரி வராது, மாற்றி வைக்கணும். அவ்வளோ கஷ்டப்பட்டு விதையை போட்டு 2 மாதமாக வளர்த்துட்டு சும்மா அது வேஸ்ட்டில் விட முடியாதுல்ல. அடுத்து இதில் மண்புழு உரம் இருக்குது. இது நம்ம ஆல்ரெடி 25 கிலோ வாங்கினது வீடியோ போட்டிருந்தேன்ல அதோடது. அந்த மண்புழு உரம் பாதி யூஸ் பண்ணிட்டேன், மீதி இருக்கிறது யூஸ் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இது வந்து ஒரு பாட்டிங் மிக்ஸ் மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தது. அது போக இதில் கிச்சன் வேஸ்ட்டு வச்சு கம்போஸ்ட் ரெடி பண்ணதையும் நான் ரெடி ஆனதுக்கப்புறம் இதில் போட்டு வச்சுருந்தேன். அப்போ அதுவும் ஃபுல்லாக ரெடியாக இருக்குது. இது எல்லாமே உரம் மாதிரி தான் கிட்டத்தட்ட. அதனால் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம். எல்லாத்தையும் போட நிறைய வந்துருச்சு. எங்களால் 2 பேர் சேர்ந்தே மிக்ஸ் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறம் நம்ம முதல்ல செடி வச்சுருந்தோம்ல மல்லிப்பூ செடி, அப்புறம் இந்த மிளகா செடி, எல்லா தொட்டிலையுமே மண் வந்து இந்த சகதி மாதிரி இருந்தது. கையை போட்டு அமுக்குனா ஒரு மாதிரி நான் சொன்னேன்ல பச்சாக்குன்னு போகிற மாதிரி அந்த மாதிரி இருந்தது. அப்போ அதெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்தோம். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆக்சுவலி ரொம்ப டைட்டாக இருந்தது. அதில் கொக்கோ பீட்டே கிடையாது. மம்மி வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் செடி வைக்கணுன்ற ஆசையில் என்ன பண்ணியிருக்காங்க, கீழே போய் மண் எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்துருக்காங்க. வேறு மண் எதுவுமே கிடையாது. செம்மண்ணோ ஆற்று மணலோ கொக்கோ பீட்டோ இல்லை உரமோ எதுவுமே கிடையாது. மொத்தமாகவே அந்த மண் போட்டு வச்சனால எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இதனாலே எங்களுக்கு வேலை முடிக்கிறதுக்கும் ரொம்ப நேரம் ஆகி போயிடுச்சு. அப்போ நாங்கள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி பிடுங்கி எடுத்து எல்லா தொட்டியில் இருக்க மண்ணத்தையும் ரிமூவ் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக தான் எல்லா செடியுமே வச்சோம். 3 செடி மட்டும் அப்படியே வச்சுருந்தோம். நம்ம ஆல்ரெடி ஜாதி மல்லி செடி 2 தொட்டிலையும் ஒரு தொட்டியில் பன்னீர் ரோஸ் செடி வச்சுருந்தோம்ல, அது வந்து அப்படியே வச்சோம். ஏன்னா நம்ம அதை இப்போ தான் பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சது. அந்த அளவுக்கு அது டைட்டும் கிடையாது. கொக்கோ பீட்டு மண்புழு உரம் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சனால அதை அப்படியே வச்சுக்கிட்டோம். இதெல்லாம் தான் நாங்கள் திருப்பி ரீபாட் பண்ணோம். அப்போ நம்மக்கிட்ட அந்த செடி மட்டும் கிடையாது. அதுக்கப்புறம் புதுசாக வாங்கிட்டு வந்த பாரிஜாதம் இருக்குது, 2 மல்லிப்பூ செடி இருக்குது, தக்காளி செடி நடணும். அது போக இப்போ விதைகள் வேறு வந்திருக்கு, ஏதாவது வேணும்னா போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பண்ணும்போதே மழை வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பயங்கர மழையாக இருந்தது. நாங்கள் பண்ணுற டைம்லேயே ஒரு பெரிய மழை பெஞ்சு ஓஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு எங்களுக்கு டைம் ஆச்சு. இப்போ மொத்தமாக நாங்கள் தட்டி எடுத்தப்போ இவ்வளோ இருந்தது. பால்கனியில் எவ்வளோ இருக்குது பாருங்கள். மொத்தமாக எப்படின்னா நம்ம மண் தொட்டியெல்லாம் வாங்குவோம்ல கடையில் இருந்து, அதில் வந்து ஒரு 20லேருந்து 30 தொட்டி ஃபில் பண்ணலாம். அந்த அளவுக்கு இருந்தது மண். நமக்கு வந்து எல்லாமே கொஞ்சம் பெரிய தொட்டியாக இருந்தனால ஒன்னொன்றுத்தையும் ஃபில் பண்ணுறதுக்கே நிறைய மண் தேவைப்பட்டது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி நாங்கள் ஃபில் பண்ணி எடுத்தோம். மம்மி இவ்வளோ நேரம் என் கூட சேர்ந்து மிக்ஸ் பண்ணி க்ளீன் பண்ணி தொட்டியெல்லாம் எடுத்து கமுத்தி போட்டு செடியெல்லாம் உருவி எடுத்து அப்புறம் 2-3 க்ரோ பேக் இவ்வளோ இது வரைக்குமே மம்மி தான் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணி தந்துட்டு போனாங்க. அப்போ அது ஈவினிங் ஆகிடுச்சு, டீ போடணும் வடை பொரிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இருந்த வேலையெல்லாம் நான் பார்த்தேன். பெரிய வேலை இல்லை. இந்த அப்புறம் க்ளீன் பண்ணி எடுத்து இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு செடி எல்லாத்தையும் நட்டு வச்சுட்டு தக்காளி செடியெல்லாம் நட்டு வச்சுட்டு மீதி மண் இருந்ததை ஒரு தொட்டியில் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிறத தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா எப்படியும் நம்ம செடி நட்டு வச்சோம்னா அதுக்கு மேலே மண் போடுறதுக்கு தேவைப்படும். அதனால இவ்வளோத்தையும் எடுத்து தனியாக வச்சுக்கிட்டு மீதி ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி பால்கனியெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் நம்ம மண் மொத்தமாக ஃபில் பண்ணப்போ இவ்வளோ தொட்டி வந்திருக்கு. இன்னும் 2 தொட்டி ஃபில் பண்ணுற அளவுக்கு மண் இருக்குது. அதை நான் திடீர்னு எப்பயாவது யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன், தேவைப்படும்ல, அதனால எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி ரெடி பண்ண தொட்டிலாம் இருக்குல்ல ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தது, அது எல்லாத்தையுமே பால்கனியில் டோருக்கு பின்னாடி இப்படி வச்சுட்டேன். ஸோ இது வந்து மறைஞ்சிரும். அப்புறம் இந்த மாதிரி செட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பால்கனி இந்த மாதிரி ஒரு லுக்கில் வச்சுக்கலான்ட்டு. ஆனால் இந்த மாதிரி எக்ஸாக்ட்லி வைக்கல. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணேன். ஏன்னா நம்ம டப்பு வைக்கும்போது பால்கனி வாசல் வரைக்கும் வந்துடுது இந்த அளவுக்கு. அதனால அப்புறமா கொஞ்சம் மாற்றிக்கலான்ட்டு இப்போதைக்கு இப்படி வச்சு பார்த்தேன். நல்ல நீட்டாக இருக்க மாதிரியே இருந்தது. ஸோ அடுத்து இதுதான் நம்ம பிடுங்கி எடுத்த செடியெல்லாம். மல்லிப்பூ செடியெல்லாம் இருக்குது, வெண்டைக்காய் செடி 2 இருக்குது. அது வருமா என்னன்னு தெரியல. வந்தால் ஓகே, வரலனாலும் நோ ப்ராப்ளம். அப்புறம் அந்த ட்ரே அங்கே இப்போ நான் காட்டினேன்ல, அதை நான் பிடுங்கி இல்லை கழட்டி எடுத்துட்டேன் நான் அங்கேருந்து. அதுக்கப்புறம் வெண்டைக்காய் செடியை தான் நான் ஃபஸ்ட்டு வச்சேன். ஒரு கையாலேயே வீடியோ எடுத்துகிட்டு இன்னொரு கையாலேயே நான் நட்டு வச்சுட்டு இருந்தேன். கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதனால நான் எல்லா செடியுமே நட்டு வைக்கிறது வீடியோவில் காட்டல, கொஞ்சம் கொஞ்சம் தான் காட்டினேன். ஸோ மண் இந்த மாதிரி பழம் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே செடியை வச்சுட்டு நான் மூடி விட்டுக்கிட்டேன். இந்த செடி இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக தானே
நிற்கிது, அழகாக நின்றுட்டு இருந்தது. நான் பிடுங்கி மாற்றி வச்சதுக்கப்புறம் இப்போ சொங்கி போய் இருக்குது. 2-3 நாள் ஆகுது. இப்போ நான் வீடியோ எடிட் பண்ணுறதுனால கொஞ்சம் லேட் ஆகுது, 2-3 days ஆகுது. இன்னுமே அப்படி தான் இருக்குது. 2 செடி வச்சேன் ஒரு தொட்டியில். ஏன்னா பெரிய தொட்டி தானே, 12 inch by 12 inch தானே, நமக்கு ஸ்பேஸ் இல்லாதனால இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி தான் வச்சாகணும். அப்போ 2த்தையும் வச்சதுக்கப்புறம் 2மே இப்படி தான் சொங்கி மாதிரி நிற்கிது. இப்போது இன்னும் ஒரு 2-3 days பார்க்கணும். அது நல்லா இருந்ததுன்னா ஓகே. அப்படியே காஞ்சி போயிடுச்சு அப்படின்னா அதை எடுத்துகிட்டு அதில் நான் வந்து இப்போ சீட்ஸ் தந்தாங்கல்ல, அதில் சோள விதை இருக்குல்ல, அது போடணும்னு நினச்சிட்ருக்கேன். அப்புறம் நான் அதே மாதிரி மல்லிகைப்பூ செடி எல்லாத்தையுமே நட்டு வச்சுட்டேன். மல்லிகைப்பூ செடியுமே அப்படி தான் பண்ணேன். நான் என்ன பண்ணேன், மொத்தமாக ஒரு 6 செடி கிட்டே இருந்தது. 7வது செடி வந்து பெரிய செடி, அதனால் அதை மட்டும் தனியாக ஒரு தொட்டியில் வச்சுட்டு மீதி 6ஐயுமே இந்த டப்பில் நம்ம வாங்கியிருந்தோம்ல பிளாஸ்டிக் டப்பு, இதிலே ஒரு தொட்டிலையும் 2 வச்சுக்கிட்டேன். ஏன்னா இப்போதைக்கு இது ரொம்ப சின்ன செடி தான், பெருசுலாம் ஒன்றும் இல்லை. கொஞ்சம் பெருசாக இருந்தாலாவது பரவாயில்ல. இது நம்ம வாங்கிட்டு வந்தோம் அப்படியே தான் நிற்கிது, அதே சைஸுக்கு, வளர்கிற மாதிரியும் தெரியல. ஒரே ஒரு செடியில் மட்டும் 3 பூ வந்தது, மீதி போக அப்படியே தானே நிற்கிது. அதனால் இது வளர்ந்து வந்ததுன்னா எப்படி இது 1 வருஷத்துலேருந்து 1.5 வருஷத்துக்கு இந்த தொட்டியில் தாங்கும். அதுக்கப்புறமும் பெருசாக வளர்ந்ததுன்னா நம்ம மாற்றிட்டு வேறு எதுலையாவது வச்சுக்கலாம். அப்போ வளர்கிற வரைக்கும் இப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் நான் இப்படியே வச்சுட்டேன். இது வந்து எப்படின்னா 3 தொட்டியில் 2 செடியாக 6 செடி வச்சுருக்கேன் சின்ன செடினால். அப்புறம் ஒரு தொட்டியில் ஒரு பெரிய செடி வச்சுருக்கேன், அந்த மாதிரி வச்சுட்டேன். இது 2 தான் அந்த நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்த செடி. அதை நான் கவர்லேருந்து எடுத்து இந்த மாதிரி வெளியே வச்சுருக்கேன். இதை நான் இதில் நட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட காட்டணுன்றதுக்காக வீடியோ எடுத்தேன். நட்டு வச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருந்தது. அடுத்து இது பார்த்திங்கன்னா மிளகா செடி. நம்ம கீழே இருந்து செடி தொட்டி மாற்றி மேலே எடுத்துகிட்டு வரும்போது ஒரு செடி இருந்து அதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு எடுத்து கப்பில் போட்டு வச்சேன்ல, அது ஃபஸ்ட்டு வைக்கும்போது சொங்கியாக இருந்தது, அப்புறம் இப்படி வளர்ந்துருச்சு. அந்த டைமில் நிக்கி வந்தான். அவன் ரூமில் நஃபீஸ் கூட உட்காந்து விளையாடிட்டு இருந்தான். என்னை பார்த்த உடனே இந்த பக்கம் வந்து உட்காந்துக்கிட்டான். அடுத்து இது நம்ம தக்காளி செடி வச்சுருந்தோம்ல டப்பாவில், எனக்கு 2 கையும் யூஸ் பண்ணுன்றதுக்காக நான் ஒரு இடத்துல ஃபோனை வச்சுட்டு இப்படி வீடியோ எடுத்தேன். இப்போ உள்ளே ஃபுல்லாக வேர் விட்டு எப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. இதில் வந்து ஒரு 5-6 செடி பெரிய செடி, அப்புறம் 2-3 செடி வந்து சின்ன சின்ன செடி மாதிரி இருந்தது. அப்போ நான் தக்காளியுமே என்ன பண்ணேன், 2 தான் வச்சுக்கிட்டேன் ஒரு தொட்டிலையும். ஒரு தொட்டியில் ஒரு பெரிய செடி ஒரு சின்ன செடி, அந்த மாதிரி மொத்தம் 4 தொட்டியில் வந்தது. அப்புறம் இது வந்து பாரிஜாத செடி, அந்த ரிசப்ஷன்லேருந்து வாங்கிட்டு வந்தாங்கல்ல, அது எல்லாத்தையுமே நட்டு வச்சுட்டேன். அப்போ இந்த அரேஞ்ச்மெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ டாட்டா பாய்.